கேளுங்கள் சொல்லப்படும். பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஏசி அறை இல்லாம தூங்கவே மாட்டார் அப்படின்னு திமுக எம்பி திருச்சி சிவா கூறியிருக்கிறார். இது பல்வேறு தரப்பு. காமராஜர் வந்து ஏசி அறை இல்லாம தூங்க மாட்டார் அப்படின்னு திமுக எம்பி திருச்சி சிவா வந்து கூறியிருக்காரு. இது பல்வேறு தரப்பு. நீங்க எப்படி ரெண்டு கண்ட்ரோல் தான் மாறும். அரசு விடுதிகள் சமூக நீதி விடுதின்னு சொல்லிட்டு பேசுறது தமிழக அரசு. அரசு மாணவர் விடுதியில அதுக்கு சமூக நீதி விடுதிகள் என்ன சொல்லிட்டு பெயர் மாற்றம் தமிழக அரசு பண்ணியிருக்காங்க. அதோட ஐயாவோட கிராமப்புறங்கள்ல கட்டுற வீடு வந்து உரிய அனுமதி இல்லாத கட்டப்பட்டால் அந்த வீட்டுக்கு வந்து சீல் வைக்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு அனுமதி வாங்கி தானே கட்டணும். அனுமதி எல்லாமே யாரும் கட்டுறது கிராமத்தில்னாலும் பஞ்சாயத்து யூனியன்ல வாங்கணும். அனுமதி வாங்கணும். அனுமதி ஆளுநர் விருது வழங்கும் விழாவில் ஒரு குரல் இல்லாத குரலை வந்து போட்டு ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காங்க. கோலியா குரல் தயாரிச்சு அதை எப்படி பாக்குறீங்க? மருத்துவர்களுக்கு ஒரு விழா வச்சாங்க ஆளுநர் தலைமையில. அதுல பாத்தீங்கன்னா குரல் வந்து திருக்குறளே இல்லாத குரலை போலியா ஒரு குரலை வந்து அந்த ஷீல்டுல பதிவிட்டு கொடுத்துருக்காங்க. சான்றிதழ் அந்த குரலுக்கும் இல்லாத திருக்குறள் இல்லாத குரலை கொடுக்குறாங்க. திரும்ப வாங்கிட்டாங்க. செயல் எப்படி பாக்குறீங்க? 1330 ஆமா ஆமா அது இல்லாத குரல் திருக்குறள் இல்லாத. ஆமா ஆமா புதிய குரல் புதிய குரலை உருவாக்கியிருக்காங்க. புதிய குரலை உருவாக்கியிருக்காங்க. 330 குரலை விட 31 சேர்த்திருக்காங்க. திருவள்ளுவர் பேர்ல சேர்த்திருக்காங்க. திருவள்ளுவர் எழுதினார் அந்த மாதிரி அதையும் போட்டிருக்காங்க. திருவள்ளுவர் நல்ல வேலைக்கு நல்ல வேலைக்கு பொதுக்குழு கூட்டுறது பொதுக்குழு போடுறீங்க. பொதுக்குழு போடுறேன். நாங்கள் மாவட்ட அளவில் போடுறோம். ஒருங்கிணைந்த மாவட்டம் 2 தொகுதி சேர்த்து பொதுக்குழு அங்கே போட்டுருக்கோம். ஐயா தமிழகத்தில் 49 புதிய கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அதில் நாங்கள் எந்த கட்சியும் கூட்டணி வைப்போம்னு சொல்லி நீங்கள் ஒரு பேட்டியில், அதாவது புதிய கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கிறதுல ஒரு புதிதாக வர கட்சியோட கூட்டணி வைக்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்த புதிய தலைமுறை பேட்டியில் தாவகவுடன் கூட்டணி வைப்பதற்காக பேசியிருக்காருன்னு. புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியுடன் கூட்டணி வைக்கிறேன்னு பேசியிருக்காரு. இல்லைங்க, புதுசா 49 கட்சிகள் இருக்கு. அதுல புதிய கட்சிகள் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. 49 கட்சிகளுக்கு நீங்க இன்னும் நாடகத்துல இந்த மாசங்கள் இருக்குல்ல, போட்டி தேர்வுகள் வந்து குறைந்த அளவிலான கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அந்த நேரத்தில் ஒவ்வொரு வாசனையும் கேட்கறேன். தனியாக தான் இந்த மாதிரி யாரோட கூட்டணி வைக்கலான்ட்டு உங்கள்கிட்ட யோசனையை கேட்போம். நீங்கள் யோசனை சொல்லுவீங்களா? தேர்தல் ஆரம்பிச்சு வருகிற சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு திமுக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேமுதிகவும் பாமக சார்பில் எப்படி பிரச்சாரம்? பாமக பிரச்சாரம் பண்ணாருன்ற எப்படி நீங்க சொல்றீங்க? ரோட் ஷோ ஓட் ஃபார் ராமதாஸ், ஓட் ஃபார்
ரங்கசாமி, ஓட் ஃபார் மோடிசாமி, இப்படி இதை பிடிச்சிட்டு தண்ணி பிடிச்சிட்டு உருவடா போனால் தான் ஓட் ஆரம்பிச்சோம் அர்த்தமா என்ன? பிரச்சார கூட்டம் ஆரம்பிச்சு நாங்கள் களத்தில் இருக்கோம்னு சொன்னால் கிராம அளவில், ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில் எல்லாரையும் என்னென்ன செய்யணும் போடுறது சொல்லிட்டுருவோம். ஐயா, பூம்புகார் மாநாடு தொடர்பான அந்த துண்டு பிரசுரத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் புகைப்படமும் பேரும் இடம்பெறல. அவர் வருவாரா? அழைக்கப்படுவாருங்களா மாநாட்டுக்கு? வருவார் வரலாம். படம் இடம்பெறும். ஆ? அதுல புகைப்படம் இடம்பெறல. நோட்டீஸ் போடுவாங்க. சொல்ல ஐயா அந்த ஒட்டுக்கேட்பு கருவி வந்து வழக்கு கொடுத்துருக்கீங்க, அது விசாரணை என்னங்க ஐயா போயிட்டு இருக்கு? கருவி வைக்கப்பட்டது யார் வச்சாங்க, யார் இங்கே குளத்தில் சாலை பண்ணாங்க, யார் சொல்லி வச்சாங்க என்பதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் அது அம்பலத்துக்கு வரும். தெரியும். வெளியே வரும். உங்களுக்கு யார் மீது சந்தேகம் இருக்குது ஐயா? இருந்து எங்க வேலை செய்யறவங்க மேல சந்தேகம். ஐயா, காவல்துறை நீங்களா இருக்கணும். ஐயா, காவல்துறை முதற்கட்ட விசாரணை தொடங்கிட்டாங்களா ஐயா? அந்த விஷயத்துல முதற்கட்ட விசாரணையை தொடங்கிட்டாங்களா? காலையில் நீங்கள் வரதை முன்னால அவங்க இங்கே வந்தாங்க. ஒரு 8 பேர் இருக்குமா? இங்கே வந்தவங்க 8 பேர். அதுக்கு விசாரணை, முதற்கட்ட விசாரணை சைபர் கிரைம் போலீஸாங்க சார்? விசாரணை பண்ண சைபர் கிரைம் போலீஸ் இல்லை. நம்ம சைபர் கிரைம் இல்லை, சைபர் கிரைம் சைபர் ஆகி அப்புறம் மைனஸு போயிட்டாங்க. சைபர் கிரைம் அதனால சைபர் கிரைம்னு ஒன்று இருக்கா தமிழ்நாட்டில்? இருக்குதா? உறுதியாக சொல்றீங்களா? உறுதியாக சொல்றீங்க. போட்டித் தேர்வுகள்ல வந்து குறைந்த அளவிலான காலி பணியிடங்களை அறிவிக்கிறாங்க. அதுவும் இல்லாம குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை தாண்டியான கேள்விகள் வந்து கேட்கப்படுது போட்டித் தேர்வு. அவங்க எந்த காலேஜில் படிச்சாங்களோ, எந்த ஸ்கூலில் படிச்சாங்களோ, அது எங்க பயிற்சி எடுத்தாங்க எல்லாம் அவர்களுக்கே திமுக தொடர்பான கேள்விகளே அதிகமா வந்திருக்கு. திமுக தொடர்பான கேள்விகள் தான் அதிகம். திமுக சம்பந்தமான கேள்விகள் தான் இடம்பெற்றது. ஐயா 20ஆம் தேதி நடைபெற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து மற்ற கட்சி நம்ம பாமக கட்சியின் வேலை கலந்து கொள்வாங்க ஐயா? உங்களோட அணியில் இருக்கிறவங்க 20ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த விழுப்புரத்தில் நடைபெறுகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வீங்களா? ஆமா, நீங்களும் மற்ற நிர்வாகிகள் ஐயா, நீங்க புதிய பொதுச் செயலாளர் கலந்துப்பாங்களா ஐயா? அவங்க அன்னைக்கு வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் இருந்திருக்கும். கலந்து போட்டாங்களா? உங்க சார்பா யாரு ஐயா கலந்துக்கிறாங்க? உங்க சார்பா யாரு ஐயா அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க? எங்க சார் அதான் போக தெரியும் சொல்லிட்டு. ஐயா, உங்களுடைய வாழ்த்து கிடைக்குமா அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற? உங்களுடைய வாழ்த்து கிடைக்குமா 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறுவதற்கு? வாழ்த்துறது என்ன பெரிய விஷயமா? வாழ்த்துக்கள் இல்லை, வாழ்த்துறது யாரும் நல்ல காரியம் செய்தாங்க. அப்ப அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நல்ல காரியம்ன்றத உறுதியா சொல்ல வரீங்க? உறுதியாக சொல்றோம், உறுதி இல்லாம சொல்றோம், உறுதியாக தான் சொல்றோம். என்ன
இங்க ஆரம்பிச்ச கோரிக்கை ஒருத்தவங்க முன்னெடுக்கிறாங்கன்னா பாராட்டக்கூடிய ஆமா சரியா சொன்னீங்க. ஐயா இந்த அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் இந்த மாநாடு முன்னேற்பாடு பணிகள்லாம் கொடுத்துட்டீங்க. என்ன புதியமான பணி என்ன நடக்குது அதுக்கான வேலைகள் நடக்குது. இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறோம். சரி ஐயா இந்த அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் வந்து அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து நியமனம் 13 வருஷமா நடைபெறாமல் இருக்கு. புதிய அரசு ஆரம்ப பள்ளியில காலியா இருக்கு ஆசிரியர்களுக்கு 13 வருஷமா புதிய நியமனம் ஆமா. அது செய்யணும். சரி.